வாயில வச்சதும் கரையிற மாரியான அல்வா ரெசிபி தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நான் 15 நல்லா பழுத்த நாலி பூவன் பழம் எடுத்திருக்கேன். நீங்க ரஸ்தாளி, பூவன் பழம் தவிர எந்த பழ வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது 2லயும் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி, திராட்சைய வறுத்து தனியா எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில நம்ம அரைச்ச வாழைப்பழ விழுது சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த நெய்யும் வாழைப்பழமும் சேர்ந்து நல்லா குக் ஆகி திக் ஆகுற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம சேர்க்கிற நெய் எல்லாம் அது உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். நெய்ல நல்லா குக் ஆகி நம்ம கையில எடுத்துட்டா இப்படி உருட்டுற பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை மெல்ட் ஆகி அந்த ஹல்வா இன்னுமே இலகி கொடுக்கும். இலகுனதெல்லாம் நல்லா திக்காகி நம்ம சேர்த்த நெய் எல்லாம் வெளியே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. கடைசியா வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான பனானா ஹல்வா ரெடி.